ஓம் பாலா, ஸ்ரீ பாலா, ஜெய ஜெய பாலா, ஸ்ரீ சக்கர பாலா. குண்டலினி யோகத்தில் முதல் 2 ஆதார சக்கரங்களில் அம்பிகை பாலாவாகவும், அடுத்த 2 ஆதாரங்களில் தருணியாகவும், அடுத்த 2 ஆதாரங்களில் சுமங்கலியாகவும், சகஸ்திரத்தில் சுவாசினியாகவும் பூஜிக்கப்படுகிறாள். திருமூலர் தன் திருமந்திரத்தில் சக்தி என்பாள் ஒரு சாதக பெண் பிள்ளை, முக்திக்கும் நாயகி என்பதை அறிகிலர். பக்தியை பாழில் உறுத்த அப்பாவிகள் சுத்திய நாய் போல கதறுகின்றனவே. பராசக்தி சாதகருக்கு சாதகமான பாலாவாவாள். அவளே முக்திக்கும் தலைவி. இதை மக்கள் அறியாமலிருக்கின்றன என்று பாடியுள்ளார். கருவூர் சித்தர் அதியந்தம் வாழையவள் இருந்த வீடே ஆச்சரியம் மெத்த மெத்த அதுதான் பாரு என்று பாடியுள்ளார். அம்பிகையை வாழை பெண்ணாக முன்வைத்து அவளது மாயையை முதலான கூறுகளை பல வடிவங்களாக்கி அவளை கன்னியாகவும், மன அடக்கத்தை சோதிக்கும் சிவகாம சுந்தரியாகவும், விளையாட்டு வம்புக்காரியாகவும் சித்தரித்துள்ளார். குங்கண சித்தர் அருளிய வாழை கும்மி பிரசித்தி பெற்றது. பாலா நம் உடம்பில் குடிகொண்டுள்ளவள் என்பதை மானுட கோட்டையை பிடித்தவளாம் என்கின்றார். நாம் தூங்கும் போது அவள் நம்மை காப்பதையே கடமையாக கொண்டவள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவள் பாலா என்கின்றார் கொங்கணர். ஆழ்வார்கள் காலத்தில் ஒருவர் கூட குருவாயூரப்பனை பிராசம் செய்யவில்லை. ஏனெனில் அக்காலத்தில் குருவாயூரப்பன் கோவில் பாலாசேஸ்திரமாக இருந்ததுதான். திருக்கடையூரில் மிருத்யுஜ சக்கரத்திற்கு பாலா சமேத மிருத்யுஜ ஜயா நமக என்ற அர்ச்சனை செய்யப்படுகிறது. இந்த பாலாம்பிகையின் மந்திரத்தில் உள்ள ஐம் எனும் வாக்பவ பீஜம் ஜபிப்பவர்களுக்கு சகல வித்தைகளையும் தரும். கிளீம் எனும் மன்மத பீஜம் ஜபிப்பவர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும். ஷவ் எனும் சக்தி பீஜம் அம்பிகைக்கு உரியது. அதனை ஜபித்தால் தேவியின் பேரொருள் கிட்டும். ஒரு முழு நிலவு நாளில் குபேரன் அம்பிகையை லலிதா சரஸ்வநாமத்தால் பூஜித்து கொண்டிருந்தான். அப்போது நித்தியவளான எனும் நாமம் வந்த போது அந்த நாமத்திற்குரிய அம்பிகையின் திருவருவை காண ஆவல் கொண்டு ஈசனை தியானித்தான். பாரதத்தின் தென் மூலையில் முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி எனும் பெயரில் நித்திய யவனா எனும் திருநாமத்திற்கு திருவுருவில் அம்பிகையை தரிசிக்கலாம் என்று ஈசன் திருவருவாய் மலர்ந்தருளினார். உடனே புஷ்பக விமானத்தில் ஏறி சென்று தேவியை தரிசித்தான் குபேரன். திரும்பி வரும் வழியில் காவிரி பூம்பட்டினத்தின் அழகில் மயங்கி தன்